இந்த வீடியோவில் பாருங்கள், பாம்பு போடுறது நல்லாவே தெரியும். அன்றைக்கி வந்து ஒரு மதியான நேரம் சாப்பிட்டுட்டு வந்து வெளியில் இலை போட தான் வந்திருந்தோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வெளிப்பக்கமாக போய்கிட்டு இருந்தது. நம்ம சவுண்டு கேட்டோன்னு பார்த்திங்கன்னா திருப்பி எந்த வழியாக வந்ததோ அந்த வழியாகவே திருப்பி நம்ம இடத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டு, நம்ம ஃபோனை எட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து கடகடன்னு வந்து அந்த செடிக்குள்ளேயே போயிட்டு எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்குள்ளேயே போய் பூந்துட்டுது. இந்த வழி தான் அந்த பாம்பு போன வழி. அன்றைக்கி வந்து இந்த வழியாக தான் அன்றைக்கி போச்சு. இந்த செவுரோட ஒட்டி அப்படி தான் போச்சு. நிறைய செடியெல்லாம் வேறு வளர்ந்துருந்துச்சு. சரி, அந்த செடியெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். பாம்பை வேறு பார்த்தாச்சு, இன்னும் இந்த செடியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண விட முடியும். ஆனால் எப்போவுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல புல்லெல்லாம் வளர்ந்துருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாமே க்ளீன் பண்ணதுக்குன்னு ஞாயிற்றுக்கிழமையை வந்து ஒதுக்கி வச்சுருப்பேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளுக்கு வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணுற வேலை தான். இந்த மல்லிகைப்பூ செடி இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே தான் அந்த பாம்பு அன்றைக்கி போச்சு. அதுலேருந்து பூவும் பறிக்கலை, ஒன்றும் பறிக்கலை. இந்த பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. இன்றைக்கி தான் போய் இந்த செடியெல்லாமே வெட்டியிருக்கேன். இந்த குப்பை எல்லாமே அள்ளி போடுறதுக்கு வந்து ஒரு குழி தோண்டி வச்சுருக்கோம். அதில் போட்டு அதை செமிச்சிரும். இன்றைக்கி வந்து பாதி இடம் தான் க்ளீன் பண்ணியிருக்கு. இனிமேல் வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் உள்ள செடி கொடி புல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்